வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் கிரேவி செய்வது எப்படி என்று தான். அதுக்கு சிக்கனை முதல்ல மஞ்சப்பொடி போட்டு நல்லா கழுவிக்கோங்க. ஒரு முறைக்கு இருமுறையாவது சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை இதெல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கடாயை வச்சு அதில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றுறோம். இப்போ எனக்கு தேவையான அளவு நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நல்லா எண்ணெய் சூடாகவும் எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கட்டும். அதுக்கப்புறமா தேவையான பட்டை, சோம்பு, கிராம்பு, கசகசா இது எல்லாமே சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா கொதிக்கவும் இந்த கோல்டன் கலரில் நல்லா வருதுங்க. அது வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி ஆட் பண்ணி அதையும் நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா கிளறி விடுங்க. பச்சை வாடை போகிற வரைக்கும் கொஞ்சம் கிண்டி விடுங்க. கீழே அடி பிடிக்கும், அதையும் கொஞ்சம் பார்த்து கவனமாக கிண்டி விட பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான ஒரு 4 பச்சை மிளகா நான் இந்த இதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். அதோட டேஸ்ட்டுக்காக நான் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன். இது தேவைன்னா நீங்கள் போட்டுக்கிடலாம், இல்லைன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கிரேவிக்கு முக்கியமானது மசாலா. நான் சிக்கன் மசாலா, கொஞ்சம் ஃப்ளேவருக்காக மட்டன் மசாலா சேர்த்து, மட்டன் பொடியும் உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை இந்த கிரேவியோடு ஆட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனையும் கிரேவியும் நல்லா கிண்டி விடுறோம். அப்போ தான் நம்ம சிக்கனும் அந்த கிரேவியும் மிக்ஸ் ஆகும். அதனால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிரேவியோட சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு எடுத்து வச்சுருக்க தேவையான உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறோம். சிக்கனில் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான தண்ணியை இப்போ நம்ம ஊற்றிக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் சிக்கன் வேகிறதுக்கு. சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம ஃபைனலாக நெய், தேவையான அளவு நெய் மேலே ஊற்றிக்கிடலாம். எனக்கு தேவையான அளவு போதும்னு சொல்லிங்கனால நான் சின்ன பாக்கெட்டை ஊற்றிருக்கிறேன். நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா மூடி வச்சுருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். நல்லா கொதித்து வந்துருச்சு. சிக்கன் கிரேவி சரியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த சிக்கன் கிரேவியை இறக்கி வச்சிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கன் கிரேவியை சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கன் கிரேவி எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதில் எதுவும் குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.